இப்பொழுது பிரிட்ஜ் என்ற ஆட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். பிரிட்ஜ் என்றால் என்னவென்று தெரியாதவர்களும் பிரிட்ஜு கொஞ்சம் தெரிந்தவர்களும் பிகினர்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். முதலில் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இது முதல் வகுப்பு. ஒரு முன்னுரை தரப்போகின்றேன். உங்களுக்கு நாம் விளையாடுகிற சீட்டுக்கட்டை பற்றி தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஜோக்கரை நீட்டிவிட்டு பார்த்தால் அதில் 52 சீட்டுகள் இருக்கும். 4 வித கலர்கள், ஸ்பேட், ஹார்ட்ஸ், டைமண்ட் அண்ட் கிளப்ஸ் என்று சொல்லக்கூடிய 4 கலர்களில் ஒரு கலரிலும் 13 கார்டுகள் இருக்கும். ஏஸ், கிங், குயின், ஜாக், 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 என்று மொத்தம் 13 சீட்டுகள் இருக்கும். அதுபோல் 4 கலரிலும் சேர்த்தால் 4 × 13 52 சீட்டுகள் இருக்கும். ஜோக்கர் அடங்காது இதில். இந்த 52 சீட்டை வைத்து தான் இந்த பிரிட்ஜ் என்ற விளையாட்டை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் முன்னே சொன்னது போல் இந்த விளையாட்டு, பிரிட்ஜ் என்ற விளையாட்டு, செஸ்ஸு, ஸ்க்ராபிள், ட்ரவுட் போன்ற விளையாட்டுகளை ஒப்பிடும்போது இது அந்த மன விளையாட்டுகளில் ராஜா என்று சொல்லலாம். இந்த விளையாட்டு நாம் சீட்டுக்கட்டை வைத்து 52 சீட்டுக்கட்டை வைத்து விளையாடுகிறோம். இது ஒரு ட்ரிக் எடுக்கும் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் துருப்பு ஆட்டம் ஆடியிருக்கலாம். அதோடு இதை நாம் ஒப்பிடலாம். ஆனால் இது மிகவும் அட்வான்ஸ் ஆனது. இதற்கு 4 பேர் தேவை. இந்த ஆட்டம் ஆடுவதற்கு ஒரே நேரத்தில் மினிமம் குறைந்தபட்சம் 4 பேர் தேவை. இது ரம்மி போன்றோ போக்கர் போன்றோ 3 சீட்டு என்று அழைக்கக்கூடிய போன்றோ இது கிடையாது. இது பணத்துக்காக விளையாடுற விளையாட்டு இல்லை. இந்த விளையாட்டு வீட்டு அளவில், கிளப் அளவில், ஒரு ஜில்லா அளவில், மாகாண அளவில், ஜோனல் அளவில், நேஷனல் அளவில் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் அளவில் இந்த விளையாட்டை விளையாடலாம். இதில் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ஸும் இதில் நடக்கிறது. இந்த பிரிட்ஜ் என்ற பெயர் ஆங்கிலத்தில் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டிலிருந்து வந்ததாகும். இந்த பிரிட்ஜ் என்ற விளையாட்டுக்கு இன்னொரு பெயர் ரஷ்யன் விஸ்ட் என்பதாகும். 1904 வருடம் இது ஏலம் எடுக்கும் பிரிட்ஜ் என்று அழைக்கப்பட்டது. பிறகு தற்போது விளையாடக்கூடிய பிரிட்ஜானது ஒப்பந்த பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது. இது ஹெரால்டு வேண்டர்பில்ட் மற்றும் பல ஆட்டக்காரர்களால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு விளையாடக்கூடிய பிரிட்ஜ் ஆட்டமெல்லாம் ஒப்பந்த பிரிட்ஜ் என்று அழைக்கப்படும். இந்த விளையாட்டை உலகத்தில் 20 கோடி மக்களுக்கு மேல் விளையாடுகிறார்கள். வின்ஸ்டன் சர்ச்சில், ஒமார் ஷெரீஃப், பில் கேட்ஸ், வாரன் பஃபெட், மார்டினா நவரோட்டில்வா அண்ட் மைக் கேட்டிங் இவர்கள் எல்லாம் இந்த விளையாட்டை விரும்பி விளையாடுவார்கள்.
மைக் உங்களுக்கு தெரியும், இவர்களெல்லாம் டென்னிஸ் பிளேயர், கிரிக்கெட் வீரர்கள், டென்னிஸ் வீரர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வீரர்கள், சினிமா நடிகர்கள். அண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், 2வது உலகப் போரில் பெரும் பங்கு வகித்தவர். இவர்களுக்கெல்லாம் இந்த ஆட்டம் மிகவும் பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். சில பேர் என்ன சொல்கிறார்கள் இந்த விளையாட்டை பற்றி என்று பார்ப்போம். வாரன் பஃபெட் என்பவர் சொல்கிறார், நான் ஒரு ஜெயிலில் இருக்கவும் தயார், எனக்கு 3 பிரிட்ஜ் விளையாடக்கூடிய நபர்கள் அந்த ஜெயிலில் என்னோடு இருந்தால் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த விளையாட்டின் மேல் அவர் காதல் வைத்திருக்கிறார். சோமர்செட் மாம், பெரிய நாவலாசிரியர், அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஆட்டமானது மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மிகவும் சிறந்த ஆட்டமாகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதுபோல் நிறைய உலகத்தில் உள்ள பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த விளையாட்டை பற்றி அறிந்து கொண்டு அதன் பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிரிட்ஜ் விளையாடுவதன் மூலம் நீங்கள் உலகத்தில் உள்ள நண்பர்களுடன் விளையாடுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஃபேஸ்புக் போலவும் இன்ஸ்டாகிராம் போலவும் இந்த விளையாட்டின் மூலம் நீங்கள் நிறைய நல்ல நண்பர்களை பெறலாம். அது மட்டுமல்ல, நான் முன்னே சொன்னது போல் 4 பேர் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு குறைந்தபட்சம் தேவை. கிளப் லெவலோ அல்லது டோர்னமெண்ட் விளையாடுவதற்கோ இதுதான் முக்கியமான கண்டிஷன். ஆனால் இப்போ ஆன்லைன் வந்த பிறகு ஆன்லைனில் காம்படிஷன் நடக்குது. அதில் நம்ம கலந்துக்கிட்டு விளையாட்டுக்கு விளையாடலாம். ஸோ நாம் ஒருவர் இருந்தால் போதும். இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் நம்ம பார்ட்னரை கண்டுபிடித்து விளையாடலாம். நாம் ஒரு 4 அணி தயார் பண்ணி கொண்டு விளையாடலாம். ஸோ இத்தனை நன்மைகள் இருக்கிறது இந்த விளையாடுவதன் மூலம். அடுத்தது, இந்த விளையாட்டு எல்லா வயதினருக்கும் பொருந்தும். சுமார் 6 வயதில் இந்த விளையாட்டை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு நீங்கள் 100 வயதானாலும் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கலாம். ஒரு வயது என்பது இந்த விளையாட்டுக்கு ஒரு தடை அல்ல. அண்ட் நீங்கள் விளையாட அந்த கேமை நீங்கள் மாஸ்டர் ஆக முடியாது. எப்பொழுதுமே நீங்கள் அதை கற்றுக்கொண்டவராக தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த விளையாடுவதன் மூலம் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். பிரிட்ஜ் இஸ் குட் ஃபார் த மைண்ட். அதாவது நம்ம மனசுக்கும் மூளைக்கும் இந்த விளையாடுவதன் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மூளையின் 2 பகுதிகளையும் அது நன்றாக வளர்த்துவிடும். இந்த விளையாடுவதன் மூலம் நமக்கு எப்படி ஒரு லாஜிக்கலாக யோசிப்பது என்றும், அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது என்றும், ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்றும், அது எந்த வரிசையில் அந்த பிரச்சனையை நோக்குவது என்றும், அதை கற்பனை செய்து பார்ப்பதும், நம்முடைய ஞாபக சக்தியை வளர்த்து கொள்வதற்கும், உன்னிப்பாக கவனிப்பதற்கும் மற்றும் சைக்காலஜி தெரிவதற்கும் இந்த ஆட்டத்தின் மூலம் நம்ம இவற்றையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது பிரிட்ஜ் பிரிங்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நம்முடைய உடலுக்கும்
இந்த விளையாட்டு விளையாடுவதன் மூலம் நன்மை கிடைக்கின்றது. நம்ம அடிக்கடி விளையாடுவதால் நம்முடைய மூளை இளமையாகவும் அலர்ட்டாகவும் எப்பொழுதும் இருப்பதற்கு கற்றுக்கொள்கிறது. தற்போது நடந்த ஒரு ஆராய்ச்சியில் அல்சைமர் என்று சொல்லக்கூடிய ஞாபக மறதி என்ற வியாதியை இந்த விளையாட்டு விளையாடுவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இந்த விளையாட்டில் நிறைய வேடிக்கையும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். எப்படி செஸ் விளையாட்டை நீங்கள் பார்க்கும்போது ஐயோ இந்த மூவ் பண்ணால் என்ன ஆக போகுது என்று யோசிப்பீர்களோ, அதே போல் போக்கர் என்ற விளையாட்டில் இருக்கும் சஸ்பென்ஸோ சைக்காலஜியோ, அதே போல் ஒரு நல்ல ஃபுட்பால் மேட்சில் இருக்கக்கூடிய ஆர்வமும் விறுவிறுப்பும், அல்லது கிரிக்கெட் மேட்சில் இருக்கிற ஒரு ஆர்வமும் விறுவிறுப்பும் இந்த ஆட்டத்திலும் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறுவது என்பது உங்களுக்கு ஒரு நுணுக்கங்கள், விளையாட்டு நுணுக்கங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு டீமாக விளையாடுவதற்கு நல்ல பயிற்சி இருக்க வேண்டும் மற்றும் ராஜதந்திரங்கள் சில இருக்க வேண்டும். அடுத்ததாக பிரிட்ஜ் இஸ் குட் வேல்யூ ஃபார் மணி. அதாவது இந்த விளையாட்டு டோர்னமெண்ட் என்று சொல்கிறோமே, அது நடக்கும்போது அந்த டோர்னமெண்ட்டில் நாம் நுழைவதற்கு நுழைவு ஃபீஸ் என்று கட்ட வேண்டும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய ஃபீஸ் அது மிகவும் சொற்பமானது. எந்த லெவல் விளையாட்டுலையும் டோர்னமெண்ட்டிலும் அது மிகவும் சொற்பமானது. அதில் ஜெயித்த பிறகு முடிவுகள் வந்த பிறகு ஜெயித்தவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பார்கள். இந்த பரிசுகள் பணமாகவும் கொடுப்பார்கள். சில இடங்களில் மெடல், கோல்டு மெடல், தங்க மெடல், வெள்ளி மெடல், பித்தளை மெடல் போன்ற மெடலாகவும் கொடுப்பார்கள். ஆனால் போக்கர் போலவோ ரம்மி போலவோ இது கேம்பிளிங் ஆட்டம் கிடையாது. அடுத்ததாக பிரிட்ஜ் இஸ் ஏ கிரேட் லெவலர். என்னன்னாக்கா, இப்போது மற்ற ஆட்டத்துலலாம் ஒரு பெரிய சாம்பியன் இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட போய் நம்ம ஒரு சாதாரண ஆள் போய் விளையாட முடியாது. ஒரு விம்பிள்டன் எடுத்துங்க, ஒரு ஃபுட்பால் தான் எடுத்துங்க, இந்த ஃப்ரான்ஸோ அர்ஜென்டினோ விளையாடுறாங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு லோக்கல் டீம் போய் விளையாட முடியாது. அதே மாதிரி டென்னிஸில் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் பிளேயர் போய் விளையாட முடியாது. அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் உண்டான. ஆனால் பிரிட்ஜில் அப்படி கிடையாது. பிரிட்ஜில் ஒரு சாதாரண பிரிட்ஜ் விளையாட தெரிஞ்ச சாதாரண நபர் கூட ஒரு சாம்பியனோட ஒரே டேபிளில் உட்காந்து டோர்னமெண்ட் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அது மாத்திரமல்ல, ஒரு ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இது ஒரு லெவலர் அப்படி எல்லாருக்கும் ஒரு லெவலான ஃபீல்டு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது இந்த ஆட்டத்தினுடைய மிக சிறப்பானது. மற்ற ஆட்டத்தில் இல்லாத ஒன்று இந்த ஆட்டத்தில் இருக்கிறது. ஓகே, இப்போ நாம் இதுவரைக்கும் முதல் பாடத்தில் பிரிட்ஜ் கேமுடைய ஒரு முன்னுரையை பார்த்தோம். அது பிரிட்ஜ் கேம் என்றால் என்ன, அது எவ்வளோ பேர் விளையாடுறாங்க, அதை பற்றி பெரிய முக்கியமான ஆட்கள்லாம் என்ன பேசியிருக்காங்க, அப்புறம் அந்த கேமை பற்றி, அந்த கேம் விளையாடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அந்த கேமில் எந்தெந்த லெவல் நம்ம விளையாடலாம், ஆன்லைன் பிரிட்ஜ் ஆல்சோ இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் முன்னுரையில். இப்போ அடுத்த வகுப்பில் நாம் இந்த விளையாட்டில் உபயோகிக்கக்கூடிய கலைச்சொற்கள், டெர்மினாலஜி என்று சொல்லக்கூடிய கலைச்சொற்கள் பற்றி அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். வணக்கம்.